இந்த ஞானசேகரங்கிறவர் யார்? அவன் திமுக காரனா இல்லையா? அவன் திமுகவில் இருக்கானா இல்லையா? திமுக நிர்வாகியா இல்லையா? அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவன் திமுக காரன் தான் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆதாரத்தை கொடுத்தாலுமே திமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவனுக்கு திமுகவுக்கு சம்மந்தமே இல்லைங்க, அவன் திமுக காரனே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப 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 ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கு வரலாறு முக்கியம். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ பேசுகிறம்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் திமுக காரன் இல்லைன்னு நாங்கள் அப்போயே சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி நம்ம இந்த ஆதாரங்கள் எல்லாம் நம்ம தேடி போக முடியாது. அவன் திமுக காரன் தான் அப்படிங்கிறதுக்கு அத்தனை ஆதாரங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த ஞானசேகரன்